ஓம் அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே. அன்பான வேதிக் அஸ்ட்ரோ பிஸ்னஸ் நேயர்களுக்கு உங்களது சிவராம சாஸ்திரிகளின் நமஸ்காரங்கள். நாம் இப்பொழுது பங்குனி மாதத்தினுடைய பலன்களை பார்க்கவிருக்கிறோம். இந்த பங்குனி மாத பலன்களானது அனைத்து ராசிக்காரர்களுக்கும் பொதுவானது. உங்களது சொந்த ஜாதகத்திலிருந்தும் நடக்கின்ற தசாபுக்தியிலிருந்தும் இது வேறுபடலாம். கடகராசியினுடைய பங்குனி மாத பலன்களை பார்க்கவிருக்கிறோம். இந்த பங்குனி மாதமானது உங்களுக்கு இழந்த சொத்துக்களை மீட்டு தரக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு. நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அப்பாவினுடைய சொத்துக்களாக இருக்கலாம், நம்ம இல்லாட்டி நம்மளே சம்பாரித்து அதை நம்ம இழந்துட்டோம், இல்லை அதில் ஏதாவது பிரச்சனைகள் வந்துடுது, அது மாதிரியான விஷயங்களாக இருக்கலாம். இல்லை எங்கள் அப்பா சம்பாரித்தது அது 4 பேர் பாகம் பிரிவினை இருக்குது, எனக்கு சரியான பாகத்தை கொடுக்காமல் இருக்காங்க, இது மாதிரியான விஷயங்களாக இருக்கலாம். இல்லை இது எல்லாமே கோர்ட்டு கேஸில் இருக்குது, இப்போது எல்லாத்துக்கும் கேஸ் போட்டுட்டாங்க, அந்த சொத்தெல்லாம் அந்த கேஸாக இருக்கலாம். இப்படி எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அந்த கேஸெல்லாம் இந்த மாதம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு தந்தையிடமிருந்து வரக்கூடிய நியாயமான சொத்துக்கள் அனைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, நீங்கள் சம்பாரித்து பிரச்சனையில் இருக்கக்கூடிய சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகி அதுவும் உங்களுக்கு இந்த மாதம் வரும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களை சேரும். இப்போ நான் நிறைய புது இடங்கள் வாங்கணும்னு நினைக்கிறேன், புது வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன், புது வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறேன். இது மாதிரியான இல்லை புதிய பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள், ஒரு டிவி வாங்கணும், ஃப்ரிட்ஜு வாங்கணும், என்ன இல்லாட்டி ஏதாவது ஃபர்னிச்சர்ஸ் வாங்கணும், இதெல்லாம் நான் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா இப்போ அதற்கான முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா அந்த முயற்சியானது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அரசியல் சம்பந்தமான தொடர்பு கிடைக்கும். சில அரசியல்வாதிகளுடைய தொடர்போ அல்லது அரசியல்லையே நான் இருந்துட்டு இருக்கேன், எனக்கே நானே ஒரு அரசியல்வாதி தான், எனக்கு சரியான ஒரு வெற்றிகள் இல்லை நல்ல பதவிகள் எனக்கு கிடைக்கல, இல்லை எனக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, எனக்கு எந்த பொறுப்புமே கொடுக்கல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் இந்த மாதம் உங்களுக்கான பொறுப்பு கிடைக்கும், உங்களுக்கான பதவி கிடைக்கும். நீங்கள் ஏதாவது முயற்சி செஞ்சீங்கன்னா அந்த முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும். அதே மாதிரி சினிமா துறையாக இருக்கட்டும், இப்பொழுது நிறையா யூடியூபர்ஸ் இருக்காங்க, என்ன சின்ன நாடகங்களை நடத்துபவர்களாக இருக்கட்டும், சீரியல் ஆக்டர்ஸ் இருக்காங்க, இது மாதிரி அவர்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல லாபத்தை இந்த மாதம் கொடுக்கும். நான் வாய்ப்பே கிடைக்கல, நான் பல வருஷங்களாக இதே துறையில் இருக்கேன், எனக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா அவர்களுக்கும் இந்த மாதம் வாய்ப்பு கிடைக்கும். இல்லை அவங்க ஒரு படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நான் கஷ்டப்பட்டு ஒரு படம் எடுத்து அதை ரிலீஸ் பண்ணியிருக்கேன், அந்த படம் நன்னா ஓடுமா அப்படின்னா இந்த மாதம் வரக்கூடிய பங்குனி மாதத்தில் நீங்கள் ரிலீஸ் பண்ணக்கூடிய படம் நிச்சயமாக ஒரு நல்ல வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும் மற்றும் நல்ல லாபத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். அது நடிகர்களாக இருந்தாலும் சரி, ப்ரொடியூசராக இருந்தாலும் சரி, டைரக்டராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இந்த ராசியில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். அடுத்தது, நான் துணி வியாபாரம் பண்ணுறேன் அப்படின்னா அவர்களுக்கும் இந்த மாதம் நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. நம்ம நினச்சி பார்க்காத அளவுக்கு நமக்கு வியாபாரமானது நிறைய ஜாஸ்தியாகும், மக்கள் வரவு நமக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். அதனால் துணி வியாபாரம் பண்ணுறவர்களும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அடுத்தது, நகை வியாபாரிகள். நான் இப்போ ஒரு ரத்தனங்களை விற்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய விலை ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தங்கத்தை வியாபாரம் பண்ணுறேன்னா தங்கத்தினுடைய விலையும்
ஏறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் தங்கம் வியாபாரம் பண்ணுறவர்களாக இருக்கட்டும், ஆடை ஆபரணங்கள், சினிமா துறையில் இருக்கிறவங்க, அரசியலில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேது 3ல் கேது அமர்ந்திருக்கிறார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் மற்றும் உங்களது நண்பர்களுக்கும் உங்களுக்கும் சிறு கருத்து வேறுபாடு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் உங்கள் தம்பிகிட்டையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டெல்லாம் என்ன பேசணுமோ அளவான பேச்சுக்களை வச்சுக்கணும். அவங்களுக்கும் உங்களுக்கும் சண்டை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள்ட்ட கொண்டு போய் எந்த பணத்தையோ பொருளையோ இல்லை எந்த பொறுப்பையோ அவர்களிடம் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தீங்க, ஒரு வேலையை சொல்லி இந்த வேலையை செஞ்சுட்டு வாப்பா தம்பி அப்படின்னு அவன்கிட்ட சொன்னால் அந்த வேலையை அவன் சரியாக முடிக்க மாட்டான். அப்படி முடிக்காதனால என்ன ஆகிடும், கெட்ட பேர் உங்களை சேர்ந்ததாக ஆகிடும். இல்லை ஒரு பொருளை கொடுத்து பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னா அந்த பொருள் அவன் தொலைத்து விடுவான், இல்லை தொலைந்து போய்விடும். அதனால் நீங்கள் தம்பிகள்கிட்டையும், அதாவது உங்களுடைய சகோதரர்கள்ட்டையும் உங்களுடைய நண்பர்கள்ட்டையும் மிகவும் நிதானமாக இருப்பது, அவர்களை நம்பி எந்த வேலையையும் செய்யாமல் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் அஷ்டமஸ்தானத்தில் தான் இன்னும் சனி இருக்கார். சனி இன்னும் நகரலை. அப்போ அவர் என்ன பண்ணுவார், ஏற்கனவே உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருந்து இடைஞ்சலை கொடுத்துட்டே தான் இருக்கார். அப்போ அவர் நகர வரைக்கும் உங்களுக்கு இந்த மாத கடைசியில் உங்களுக்கு நகர்வு இருக்குது. அந்த நகரும் வரை உங்களுக்கு சில உடல் ரீதியான பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு தான் இருப்பார். அதனால் அவர் நகர்ந்த பிறகு அதில் முன்னேற்றமானது உங்களுக்கு கிடைத்துவிடும். 12ல் போய் செவ்வாய் அமர்கிறார் உங்களுக்கு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவர் உங்களுக்கு 5-10 12ஆம் இடத்துல அமர்ந்துட்டான். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த முன்னேற்றங்கள்லாம் இருந்துட்டே இருந்தாலும் சில இடத்துல பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த நண்பர்கள் மூலியமாகவோ அல்லது உங்களுடைய சகோதரர் மூலியமாகவோ நீங்கள் ஒரு வேலையை செய்யும்போது அதில் உங்களுக்கு நஷ்டமானதும் உண்டாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் யார்கிட்ட கொண்டு போய் ஒரு பொறுப்பை கொடுக்குறோம், யார் இதை செஞ்சால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் யோசனை பண்ணணும். இப்போது நீங்கள் எந்த தேவதையை வணங்கலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த மாதம் துர்க்கை வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. ஏன் அப்படி துர்க்கையை சொல்கிறோம் அப்படின்னா நம்ம கூடையே தான் இருக்க போகிறாங்க. நம்ம முக்கியமாக முதல்ல சந்திக்கிறது நம்ம நண்பர்களும் சகோதரர்களும் தான். அவர்களுக்கு இந்த நஷ்டங்கள், அவர்களால் ஏற்படக்கூடிய இந்த நஷ்டங்கள் நகர்ந்து போக வேண்டும், நம்மளை சாரக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக துர்க்கையை வழிபாடு பண்ண சொல்லியிருக்கேன். நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் அதே மாதிரி 6 to 7 சமயங்களில் ஆலயத்திற்கு சென்று துர்க்கையை வழிபாடு பண்ணலாம். துர்க்கையை பிரதட்சிணம் செய்வது, தீபம் ஏற்றுவது, துர்க்கைக்கு தெரிந்த ஸ்லோகங்களையோ அல்லது பாடல்களையோ பாடுவது, தியானம் செய்வது போன்றவை இந்த மாதத்தில் உங்களுக்கு நன்மையை செய்வதாக அமையும். உங்களது தனிப்பட்ட ஜாதகத்தினுடைய பலன்களை அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள எனது நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். அதற்கான தனியான கட்டணம் உண்டு. இந்த மாதத்தினுடைய இந்த கஷ்டங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகி உங்களுக்கு நல்ல பலன் கிடைப்பதற்கு நான் அம்பாளை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.